Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல Connecting Euclid Division Lemma and Modular Arithmetic ஓட கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் அதுக்கு ரிலேட்டாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ் 2.11லேருந்து 2.14 வரைக்கும் பார்க்கலாம். இதில் எக்ஸாம்பிள் 2.11 பாருங்கள். Find the remainder when 7004 and 778 is divisible by 7. 7004ஐயும் 778ஐயும் 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை நம்ம கான்ஃபரன்ஸ் மாடலில் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகேவா? 7004 நமக்கு 7 டேரக்டாக டிவைட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சரியா? ஆனால் 7004க்கு நியரஸ்ட்டாக உள்ள வேல்யூவை டிவைட் பண்ணாலும் நமக்கு ரிமைண்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். சரியா? 7004ல் 7000 நம்மளுக்கு 7 அக்யூரேட்டாக டிவைட் பண்ணும். கரெக்டாக? அப்போ சின்ஸ் 7000 is divisible by 7. ஓகே, 7000 7 அக்யூரேட்டா டிவைட் பண்ணுது. எப்படி எழுதுவோம்? கான்ஃபரன்ஸ் மாடலோட கான்செப்ட் என்ன? A congruent to B mod n. கரெக்ட்டா? A என்னது? 7000 congruent to Bங்கிறது என்னது? ஆக்சுவலா நமக்கு ரிமைண்டர். சரியா? 7000 7 அக்யூரேட்டா டிவைட் பண்றனால நமக்கு ரிமைண்டர் எப்படி வரும்? 0வா தான் வரும். mod எதுப்பா டிவைட் பண்ணுது? 7 தான் டிவைட் பண்ணுது. இப்போ நமக்கு 7004 தான் தேவை. 7000 தேவையில்லை. 7000 கூட எதை ஆட் பண்ணா நமக்கு 7004 வரும்? 7000 கூட எனக்கு 4 ஆட் பண்ணா 7004 கிடைக்கும். ஓகேவா? இப்போ 0 கூடவும் நான் 4 ஆட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4 ஆட் பண்ணா ரைட் ஹேண்ட் சைடுல 4 கண்டிப்பா ஆட் பண்ணணும். சரியா? mod 7 7000 plus 4 7004 sorry 7004 congruent to 4 mod 7. அப்போ ரிமைண்டர் என்னது? நமக்கு 4. சரியா? B வேல்யூ தான் எப்பவுமே ரிமைண்டர். B என்ன கிடைச்சிருக்கு? 4 னு கிடைச்சிருக்கு. therefore the remainder when 7004 is divisible by 7 is 4. ஓகேவா? நெக்ஸ்ட் 778. 778ல எந்த நியரஸ்ட் வேல்யூவை 7 டிவைட் பண்ணும்? 777 தான் நியரஸ்டா நமக்கு என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். கரெக்ட்டா? இப்போ 777 நமக்கு என்ன பண்ணுது? டிவைட் பண்ணும். 777 is divisible by 7. ஓகேவா? இங்க 777 இந்த மாதிரி mod A congruent to B mod எனக்கு போய் எழுதுவோமா? 777 congruent to B என்ன கிடைக்கும்? நமக்கு ரிமைண்டர் 0 தான். ஏன்னா 777 7 அக்யூரேட்டா டிவைட் பண்ணுது. ஸோ 0 mod எது டிவைட் பண்ணுது? 7 டிவைட் பண்ணுது. 777ஓட எதை ஆட் பண்ணா 778 கிடைக்கும்? 1 ஆட் பண்ணா. அப்போ 777 plus 1 congruent to 0 plus 1 mod 7. இப்போ 777 கூட 1 ஆட் பண்ணா 778 is equal to 1 mod 7. என்ன? அப்ப ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைச்சது? 1 கிடைச்சது. therefore the remainder when 778 is divisible by 7 is 1. ஓகேவா? இதுதான் எக்ஸாம்பிள் 2.11க்கான ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.12 பாருங்க. Determine the value of D such that 15 congruent to 3 mod D. அதாவது 15 congruent to 3 mod D ல கொடுத்துட்டு D யோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லிருக்கான். ஓகேவா? given என்ன? 15 congruent to 3 mod D. ஓகேவா? இது பார்க்க எப்படி பாருக்கு? A congruent to B mod n. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? A minus B divided by n. அதாவது A minus B n டிவைட் பண்ணனும்னு அர்த்தம். ஓகேவா? இதோட மொத்த வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு இன்டிஜரா தான் இருக்கும். சரியா? இன்டிஜரை நான் k ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அப்போ A minus B is equal to n இந்த சைடு போச்சுனா எனக்கு என்ன கிடைக்கும்? n கிடைக்கும். அப்படினா என்ன அர்த்தம்? A congruent to B mod என்ன? A minus B is equal to nk ன்னு சொல்லி எழுதிக்கலாம்ங்கற அர்த்தம். அப்படினா நான் என்ன பண்ணிக்கலாம்? 15 congruent to B 3 mod D நான் எப்படி எழுதிக்கலாம்? 15 minus 3 is equal to dk அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? கரெக்ட்டா? அப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? இந்த ஸ்டெப் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்? 15 minus 3 என்னது நமக்கு 12. 12 is equal to dk. சரியா? இங்க கவனிங்க. 12 கண்டிப்பா எனக்கு என்ன ஆகும்னா இந்த d எனக்கு கண்டிப்பா டிவைட் பண்ணும். கரெக்ட்டா? அந்த d அந்த 12 divided by d தான் எனக்கு ஆக்சுவலா k. சரியா? அந்த d எனக்கு மொத்தமா டிவைட் பண்ணிரும். அதாவது 12 d எனக்கு கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணிரும். அதாவது ஹோல் இன்டிஜரா வரும் அப்படினு தான் அர்த்தம். சரியா? அப்படினா d யோட வேல்யூ என்னென்னலாம் இருக்கலாம்? 12 மல்டிபிள்ஸா இருக்கும். அதாவது 12 எந்த டேபிள்ல எல்லாம் வருதோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் d க்கு கண்டிப்பா இருக்கும். சரியா? அப்போ d divides 12
the divisors of 12 are 12 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும் 1 டேபிள் வரும் 2 டேபிள் வரும் 3 டேபிள் வரும் 4 டேபிள் வரும் 6 டேபிள் வரும் 12 டேபிள் வரும் சரியா ஆனா நமக்கு வந்து ரிமைண்டரே என்ன கிடைச்சிருக்கு 3 கிடைச்சிருக்கு சரியா ரிமைண்டரே 3 கிடைச்சிருக்குனா 3 கம்மியா உள்ள வேல்யூவோ நமக்கு வந்து என்னவாகும் 12 டிவைட் பண்ணாது சரியா கண்டிப்பா வந்துட்டு எனக்கு 3 ரிமைண்டரா வந்ததுப்பா அப்படினா எனக்கு என்ன அர்த்தம்னா 3 கம்மியான வேல்யூஸோ எனக்கு வந்துட்டு இங்க d ஓட வேல்யூவா இருக்காது தானே அப்ப d க்கு மேல என்னென்ன இருக்கு 4 6 12 இது மட்டும் தான் எனக்கு பாசிபிள்ஸ் வேல்யூ சரியா but d is larger than 3 ஏன்னா 3 வந்துட்டு எனக்கு ரிமைண்டரா கிடைச்சிருக்கு so the possible values of d are என்ன வரும் 4, 6, 12 சரியா இதுதான் எக்ஸாம்பிள் 2.12 கான ஆன்சர் புரிஞ்சுதா Next example பாருங்க find the least positive value for x such that 67 plus x congruent to 1 mod 4 அதாவது இந்த சம்ல x ஓட வேல்யூ என்ன x ஓட least positive value என்ன இதான் क्वेश्चन ஓகேவா இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு a congruent to b mod n அந்த ஃபார்மட்ல இருக்கா இப்படி இருந்தா நம்ம எப்படி எழுதிக்கலாம் a - b = nk அதாவது kங்கிறது ஒரு இன்டிஜர் அப்படி சொல்லி அர்த்தம் ஓகேவா இது அப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 67 plus x -1 is equal to 4 into ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் கூட எழுதணுமா நான் வந்துட்டு ஒரு n அப்படிங்கிற ஒரு இன்டிஜரை கூட வச்சிருக்கேன் இந்த ஸ்டெப் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா நெக்ஸ்ட் 67 - 1 என்னது 66 plus x is equal to 4n 4 என்னன்னா என்ன 4 என்னன்னா 4 மல்டிபிள்ஸ் சோ இந்த வேல்யூவை எனக்கு 4 ஆல டிவைட் ஆகும் அதாவது 4 மல்டிபிள்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பா டிவைட் பண்ணனும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப 66 ஓட எந்த வேல்யூ ஆட் பண்ணா எனக்கு வந்து 4 வந்து அக்யூரேட்டா டிவைட் பண்ணும் 0 கொடுத்தோம்னா நமக்கு 66 வரும் 66 டிவைட் பண்ணுமா டிவைட் பண்ணாது இப்போ 1 கொடுத்தோம்னா 67 ஐ டிவைட் பண்ணாது ஆனா 2 கொடுக்கையில எனக்கு 68 வந்தது சரியா அப்போ 66 க்கு எனக்கு நியரஸ்டா எந்த வேல்யூ வருதுன்னா எனக்கு 68 அப்படிங்கற வேல்யூ தான் வருது சரியா 68 தான் எனக்கு வந்துட்டு என்னது 4 மல்டிபிள்ஸ் எனக்கு கண்டிப்பா டிவைட் பண்ணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் 66 plus x is a multiple of 4 ஏன்னா 4n இருக்கு சரியா அதனால தான் multiple of 4 னு சொல்லி எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் therefore எது கூட ஆட் பண்ணா எனக்கு 4 ஆல டிவைட் ஆகும் 2 ஆட் பண்ணா 4 ஆல டிவைட் ஆகும் சரியா the least positive value of x must be 2 since 68 is the nearest multiple of 4 more than 60 ஓகேவா இந்த 66 க்கு எனக்கு 68 தான் நியரஸ்டா இருக்கு இதுதான் வந்து x ஓட வேல்யூ என்ன 2 சரியா இதுதான் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் x இப்போ அதுலயே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 98 is congruent to x plus 4 into mod 5 அதாவது 98 congruent to x plus 4 into mod 5 x ஓட வேல்யூ சேம் அதே மாதிரி தான் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ என்ன பண்ணுவோம் இத வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படி கொண்டு வந்தோம் நம்ம லாஸ்ட் சப்டிவிஷன்லயே பார்த்தோம் எப்படி கொண்டு வந்தோம் 98 minus x plus 4 is equal to 5 into ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் n சரியா ஓகேவா இது எப்படி போட்டோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம எப்படி வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போட்டோம் அப்படிங்கறத சொன்னோம் பாருங்க இந்த மைனஸை உள்ள கொண்டு போய்க்கோங்க 98 minus x minus 4 is equal to 5n 98 minus 4 என்னது 94 minus x is equal to 5n so இந்த டேர்ம் வந்துட்டு எனக்கு 5 மல்டிபிள்ஸ் ஆல மட்டும் தான் டிவைட் பண்ணும் அக்யூரேட்டா வந்து எனக்கு 5 மல்டிபிள்ஸ் ஆல தான் டிவைட் பண்ணும் சரியா அப்போ எனக்கு என்ன அர்த்தம் 94 ஓட எந்த வேல்யூவை எனக்கு மைனஸ் பண்ணா அதுவும் அந்த மைனஸ் பண்ணக்கூடிய வேல்யூ பாசிட்டிவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க எந்த வேல்யூ மைனஸ் பண்ணா 5 ஆல் டிவைட் ஆகும் நியரஸ்ட் வேல்யூ சரியா அப்போ எனக்கு 5 மல்டிபிள்ஸ் எல்லாமே 0 5 இந்த மாதிரி தான் வரும் சரியா அப்போ எனக்கு 5 வரதுக்கு வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் பிளஸ் பண்ணாதான் எனக்கு நெக்ஸ்ட் வந்து 5 வரும் ஆனா இங்க மைனஸ் இருக்கனால நான் எதை வந்து மைனஸ் பண்ணா எனக்கு இந்த லாஸ்ட் வேல்யூ வந்து 0 ஆகும் 4 மைனஸ் பண்ணா 90 வந்துரும் சரியா அந்த 90 வந்துட்டு எனக்கு வந்து 5 90 வந்துட்டு எனக்கு என்ன பண்ணும்னா மொத்தமா எனக்கு டிவைட் ஆகும் 5 ஆல கரெக்ட்டா அப்போ வந்துட்டு எனக்கு x ஓட வேல்யூ வந்து என்னது 4 94 - 4 தான் எனக்கு வந்து ஹோலா எனக்கு வந்து 5 டிவைட் பண்ணும் சரியா 94 minus x is a multiple of 5 okay therefore least positive
value of x must be 4. அப்படின்னா என்னது 90 is the nearest multiple of இந்த sum. Next example 2.14 பாருங்க. Solve 8x congruent to 1 mod 11. அதாவது x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாலே இந்த சம் வந்துட்டு ஓவர். சரியா? இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு? a congruent to b mod n. இந்த ஃபார்மட்ல இருக்கா? இந்த ஃபார்மட்ல தான் எப்படி எழுதிக்கலாம்? a minus b is equal to nk அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். கரெக்ட்டா? அப்ப இந்த ஸ்டெப்பை நம்ம வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்? 8x minus 1 is equal to 11 into ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் k இப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப் எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதா? ஓகே. இப்போ 8x is equal to 11k, இந்த minus 1 வந்துட்டு இந்த சைடு வந்துச்சுன்னா plus 1. நெக்ஸ்ட் x வச்சுட்டு மல்டிப்ளைல இருக்க 8 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட்ல வரும். 11k plus 1 divided by 8. ஓகேவா? இப்போ x ஓட வேல்யூ என்ன? இதுதான் क्वेश्चन. ஓகேவா? இங்க நல்லா கவனிங்க. k க்கு எந்த வேல்யூ கொடுத்தா எனக்கு மொத்தமா டிவைட் பண்ணனும். இப்போ k க்கு நான் 1 கொடுக்கறேன்னு வைங்க. என்ன வரும்? 11 plus 1 வந்துட்டு எனக்கு 12. 12 வந்து 8 டிவைட் பண்ணாது. 2 கொடுத்தனா 22 plus 1 என்னது 23. 23 ஏன் டிவைட் பண்ணாது. 3 கொடுத்தனா 33 plus 1 34. 34 ஏன் எனக்கு டிவைட் பண்ணாது. 4 கொடுத்தனா 45 வந்துரும். 45 ஏன் எனக்கு டிவைட் பண்ணாது. ஆனா 5 கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 5. 55 plus 1 எனக்கு 56. 56 ஐ 8 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். 8 7s are 56. So k ஓட வேல்யூ வந்துட்டு எனக்கு என்ன கிடைக்குதுன்னா then when we put k is equal to 5 க்கு அடுத்து எந்த வேல்யூ கொடுத்தா வந்துட்டு நம்மளுக்கு ஹோலா டிவைட் ஆகும்? 13 கொடுத்தா டிவைட் ஆகும். 13 into 11 வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரும்னா 143 வரும். சரியா? இப்போ கூட இது எல்லாமே இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 143 plus 1 என்னது நம்மளுக்கு 144. ஸோ 144 வந்துட்டு 8 வந்துட்டு என்ன டிவைட் பண்ணா 18s are 8, 18s are 144. சரியா? அப்போ வந்துட்டு நம்மளுக்கு 13 டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் எந்த வேல்யூ கொடுத்தா பண்ணோம்னா 21. நெக்ஸ்ட் 29 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது? ஏன்னா 5 13 21 இது எல்லாமே ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது ஒரு ட்ரிக். சரியா? அந்த ட்ரிக் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5க்கும் 13க்கும் ரெண்டு பிரைம் நம்பர் வந்து வித்தியாசம். 13க்கும் 21க்கும் ரெண்டு பிரைம் நம்பர் வித்தியாசம். 21க்கும் 29க்கும் ரெண்டு பிரைம் நம்பர் வித்தியாசம். இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்னது 2, நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 3. 3க்கு அடுத்து உள்ள பிரைம் நம்பர் என்னது 5. 5க்கு அப்புறம் 7 11 அது ரெண்டையும் விட்டுட்டா 13. 13க்கு அப்புறம் 15 17 இது ரெண்டையும் விட்டுட்டா 21. இந்த மாதிரி வந்துட்டு போறது இல்ல. இந்த மாதிரி வந்து பிரைம் நம்பர்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? இதுதான் வந்து இதுக்கான ட்ரிக். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க x equal to first 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கும்? 11 into 5 plus 1 divided by 8. நமக்கு என்ன வரும்? 7. சரியா? x equal to 11 into 13 plus 1 divided by 8 is equal to 18. இந்த மாதிரி நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கோம். சரியா? அப்ப சொல்யூஷன்ஸ் ஆர் என்னென்ன வரும்? 7 18 இதுக்கடுத்து நீங்க எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். சரியா? இதுதான் 2.14க்கான ஆன்சர். கேக்கு வந்துட்டு எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 8 வந்து ஹோலா டிவைட் பண்ணும். இதான் வந்துட்டு இதுவான மெயின் அந்த ஒரு நுணுக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சரியா? இதுதான் 2.14க்கான ஆன்சர். புரிஞ்சுதா? இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 2.11லேருந்து 2.14 வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனல்